ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் கர்த்தருக்கு இடத்திலே நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தினத்தின் தேவ செய்தியாய் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்றால், ஒரு பர்வதம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கிறது அது ஒரு பிரச்சனையா பார்க்குறீங்க, ஒரு பர்வதமா பார்க்குறீங்க. ஆண்டவர் சொன்னார், அதை ஒரு அலங்காரமாய் உனக்கு மாற்றி கொடுப்பேன், ஒரு அலங்காரத்தின் துவக்கமாய் அதை மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி. குறிப்பாக தேவ பிள்ளைகளை, ஒரு பிசினஸ்ல நீங்க போய் யாரோ ஒருத்தர் உங்களை வஞ்சித்து, இல்ல ஒரு பிசினஸ்ல போய் நீங்க நுழைஞ்சது, சிலரோடு நீங்க போட்ட அக்ரிமெண்ட் அவைகள் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அதை நீங்க நினைக்கலாம், இப்படி நான் போய் இதுல சிக்கி கொண்டேனே, மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி. என்னுடைய அனுபவத்துல என்னை மட்டுமே பார்த்தது, ஒருத்தர் போய் ஒரு பிரச்சனையிலே அவர்கள் சிக்கி கொண்டார்கள் என்றால், தேவ ஆலோசனையோடு ஜெபத்தோடு அதன் பிறகு அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் இப்படியாக போய் இந்த பிஸ்னஸ்ல என்னுடைய மாமிசத்தின் ஏவுதலின்படி கர்த்தருடைய சித்தத்தை கூட கேட்காம நான் போய் பண்ணிட்டேன் பிரதர். ஆனால் அதன் பிறகு நான் ஜெபத்தோடு ஆண்டவரிடத்திலே நான் காரியங்களை எடுத்து செயல்படுத்தின போது ஆண்டவர் வேறு ஒரு விதமாய் வேறு வழியா என்னை நடத்தினார். இப்போது நான் இதில் நன்றாய் செழித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டு அதுல போனேன் பாருங்க, அதுல கூட எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் வந்திருக்காது. ஆனால் இதுல மிகவும் திரட்சியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆகையால ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பிழையில நீங்களாவே பிழையை செய்து உங்க சித்தத்தின்படி போய் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி, இல்ல கை கோக்குறவர்கள் உங்களை ஏமாத்தி வஞ்சித்து அப்படி செய்து விட்டார்களா? அதை ஒரு பர்வதமாய் பிரச்சனையை பார்க்காதீங்க. கர்த்தர் அதை ஒரு மகிமையை மாற்றி கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, என்னோட சொந்த மகனே எனக்கு இப்படி குடும்பத்துல ஒரு அவமானத்தை உண்டு பண்ணி விட்டான் பிரதர். எல்லோருக்கும் முன்பாகவும் எனக்கு தலகுனிவா போயிடுச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் சும்மா ஒப்புக்காக அப்படியே என்ன ஏது விசாரிப்பதை போல விசாரித்தார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாய் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட மகனாய் மகளாய் இல்ல உங்களுடைய கணவர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தலகுனிவை கொண்டு வந்திருந்தா, வருகிற நாட்களிலே கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தின் பேரை மகிமைப்படுத்துவார். அவர்களே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அலங்காரமாய் ஒரு கிரீடமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம கர்த்தரை பிடிச்சு கொள்ளணும். இது போல நேரத்துல தான் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் காரியத்தை மாற்றி கொடுங்கப்பா, தீமையான எல்லாவற்றையும் நன்மையை மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா என்று சொல்லி அவரை பிடிச்சு கொள்ளுங்க. எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக பர்வதம் போல இன்று நின்று கொண்டிருக்கிறதோ அவை ஒரு அலங்கார வாசலாய் மாறி அதற்குள் நீங்கள் பிரவேசித்து கம்பீரித்து களி கூறும்படிக்கு கர்த்தருக்கு மகிமையாய் அது மாற்றி போடுவார். ஆமென்.